ரீசென்ட் டைமில் ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அது என்னன்னா, ஒரு அப்பா கிட்ட டாக்டர் குழந்தைய வந்து குடுப்பாங்க. அந்த குழந்தைய வாங்க முடியாம, தூக்க முடியாம ஒரே தடுமாற்றம், பயம், பதற்றம் இது எல்லாத்தையுமே அந்த அப்பா முகத்துல பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கிற நிலையில அந்த டாக்டர் அத பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாக்டரும் பல விஷயங்கள பண்ணியிருக்காங்க. டான்ஸ் பண்ணி நெறைய வைரல் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி தான் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த வகையில அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்பலாம் சோஷியல் மீடியாவ திறந்தாலே நெறைய பேர் வந்து நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஸோ நான் இந்த டாக்டர் கிட்ட தான் போறேன். நான் இதெல்லாம் செக் பண்ணேன். நான் இங்க பாருங்க இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் பாருங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்க. ஹார்ட் பீட் எனக்கு கேட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அவங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, அவங்க மத்தவங்க கிட்டயும் காட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல பிரெக்னன்ட் ஆனதே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கட்டுற சேலையாலேயே வயித்த அப்படியே மூடி தான் இருப்பாங்களாம். அந்த மாதிரி இருந்த காலங்கள் மாறி இப்போ அந்த பேபி பம்ப் மட்டுமே மேக்கப் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி இந்த பிரசவ அறைக்குள்ள ஆண்கள் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் பெண்களுக்கு ஏற்படுற அந்த வலி வேதனை, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து தனக்கு பிள்ளைகளை உயிரோட கொடுக்குறாங்க அப்படின்றத ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய எல்லாத்துலேயுமே அவங்க பங்கு எடுத்துக்கிற மாதிரி இந்த வலி வேதனை, இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன் இது எல்லாத்துலேயுமே ஷேரிங் இருக்கணுன்றதுக்காக தான் கட்டாயப்படுத்துகிறாங்க ஃபாரினில். ஆனால் இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நாட்டிலையும் வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அது எப்படின்னா, நிறைய பேர் அதை யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஒரு பிரபலமான யூடியூபர் அவங்களுடைய ஒய்ஃபோடைய டெலிவரி வீடியோ மட்டும் ஷேர் பண்ணது இல்லாமல் அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணுற வரைக்குமே ஃபோட்டோ எடுத்து போட்டார். ஸோ இதெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு போல இருக்குது. அந்த எமோஷன் பாண்டிங் அது எல்லாத்தையுமே கடந்து வைரல் ஆகணும், வியூஸ் வரணும், ட்ரெண்ட் ஆகணும் இப்படின்ற மைண்ட் செட்லேயே வந்து பல பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க தான் இவங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்காட்டணும். நீங்கள் வந்து ஆடுங்க டாக்டர்ன்ட்டு அவங்களுடைய பேஷண்ட்டே சொல்கிற வகையில் தான் இப்போ இவங்க இருக்காங்களாம். இவங்க இன்னைக்கு நேற்றுலாம் ஆடலையாங்க, பல வருஷமாக இவங்க ஆடிட்டு தான் இருக்காங்களாம். இதை நானா சொல்லல, அவங்களுடைய கணவர் சொல்லியிருக்காரு. சரி, இவங்க யார், இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க, இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணிடுங்க. வைரல் டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இவங்களை பற்றி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பேச்சு. எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க, 3ஆவதாக குழந்தை பெற்றுக்கணும், அதுவும் உங்ககிட்ட தான் நான் பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி டைம் அப்போ இவங்க கொடுக்குற இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் அண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் இதில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிறைய பெண்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் இது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பயம் தான் வரும். முதல் முறையாக திருமணமாகி இந்த குழந்தை இந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே போகிறவங்க வந்து ஒரு பதற்றம் பயம் இருக்கும். மேக்ஸிமம் டாக்டர்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து இந்த டெலிவரியை வந்து கரெக்ட் டைமில் பண்ணணும் இப்படின்ற மைண்ட் செட் டாக்டர்ஸ்க்கும் இருக்கும். அதனால தான் டாக்டர்ஸ்னாலே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பேர் இப்போ வரைக்கும் இருந்தாலும், டாக்டர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை வந்து மியூசிக்கோடு ஹேண்டில் பண்ணணும், அதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இவங்க. ஸோ இவங்களுக்குன்னு தனி ஒரு ட்ராக்கையே கொண்டு போகிறாங்க, ஒரு தனி ட்ரெண்டே செட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்களோட இந்த வே ஆஃப் அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பல பேருக்கும் பிடிச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இவங்க தஞ்சை மண்ணை சேர்ந்தவங்க, பக்காவாக தமிழ் பேசுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் இங்கிலீஷில் தான் நிறைய வேர்ட்ஸ் பேசுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் வீட்லேயும் பேசுவாங்களாம், அதுவும் தூய தமிழ்லலாம் பேசுவாங்களாம். இவங்களுடைய கணவர் சரவணகுமாரும் ஒரு டாக்டர், இவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். ஸோ இவங்க வந்து அவங்க வீட்டில் அந்த சண்டை போட்டாலும் சரி, ஜாலியாக இருந்தாலும் சரி, தமிழ் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்களாம். இவங்க ஒரு பக்காவான ஃபுட்டிங்க. டாக்டர்ஸ்னாலே இந்த டயட்டில் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ட்டு அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பக்காவான ஃபுட்டியாக இவங்களுக்கு நாட்டுக்கோழி அண்ட் விரால் மீன்னா ரொம்பவே பிடிக்குமாம். அது இவங்க ரொம்ப நல்லாவே சமைப்பாங்களாம். இவங்களுடைய ஹஸ்பண்ட் சென்னையை சேர்ந்தவர். இவங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் நிறைய பேர் இவங்களுடைய இந்த ஜாலியான டைப்லாம் பார்த்துட்டு நீங்கள் லவ் மேரேஜ்லாம் கூட கேட்பாங்களாம். ஸோ இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பேஷன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸராகவே இருந்திருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே இவங்க வந்து இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இது எல்லாமே வீட்லேயும் பண்ணுவாங்களாம், அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுவாங்களாம். வர அந்த ஒரு பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கூட வரவங்களையும் சரி, இவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசுவாங்களாம். பொதுவாகவே இந்த அட்டண்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி அவங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுக்க. அந்த மாதிரியான ஒரு டைம் கேப் இவங்களுக்கு இருக்காதாம். ஆனால் இவங்ககிட்ட வெயிட்டிங் ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஏன் அப்படின்னா, பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே கூப்பிட்டு பேசுவாங்களாம். பேசி அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் கூட இவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட், அட்வைஸ், அவேர்னஸ் எல்லாத்தையுமே இவங்க சொல்லுவாங்களாம்.
இவங்கள ஒரு ஸ்னேகா அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் புன்னகை அரசி அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியா பூம் ஆனதுனால இவங்க செய்கிற விஷயங்களும் பூம் ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் இருந்தே டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்கன்ற பட்சத்தில் இப்போ அது பெருசாக தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா தான். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இல்லைனா இங்கே யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமலே போயிருக்கோம். ஏன்னா பல யூடியூபர்ஸ் இல்லாமலே போயிருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களாம் வந்து குக் பண்ணுறது, துணி மடிக்கிறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டை துடைக்கிறது, இது போல் சில விஷயங்கள் சில்லியான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அதையுமே பல பேரும் லிங்க் கொடுங்க இப்படிலாம் கூட கேட்டுட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு தேவைன்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதையே நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி தான் இவங்கக்கிட்ட டெலிவரிக்கு போகிறவங்களாம் இந்த வீடியோஸ் போடுறத பார்த்து பல பேரும் உங்ககிட்ட தான் நான் டெலிவரி பார்க்கணும், உங்ககிட்ட தான் நான் டெலிவரிக்கு வரணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான வேவாக இருந்தாலுமே இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வலி இல்லாத பிரசவம் அதுதான் இவங்களுடைய மெயின் எய்மம். ஆனால் வலி இல்லாமல் பிரசவம் இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையுமே நாட் பாசிபிள் தானா. ஆனால் இவங்க வந்து இந்த ஹேண்டில் பண்ணுறது, அந்த வலியை கடந்துட்டுனா லைஃப் ஒன்றுமே இல்லை, அப்படியே ஜாலியாக இருக்கும். இதுதான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கிட்ட போனால் வலியே இருக்காது, பிரசவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வலி இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, வலி இல்லாத பிரசவம் எங்கும் இல்லை, ஆனால் அந்த வலியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அது வந்து அந்த மதரையும் அந்த பேபியும் பேனிக் ஆகாமல் பார்த்துக்கணும் அந்த இடத்துல. அதுதான் என்னுடைய எய்ம். பெண்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க, அவங்களுடைய பலத்தை என்றைக்குமே விட்டுறாதீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் தான், டெம்பரவரி தான், கடந்து போயிட்டே இருக்கணும். அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னுடைய பிரசவ நேரம் அண்டு என்னுடைய ப்ரெக்னென்சி அந்த ஆரம்பித்த டைம், இது எல்லாமே எப்படி எனக்கு ஞாபகமாக இருக்கோ அதே மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு கேஸும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொருத்தரையுமே ட்ரீட் பண்ணுறேன். என்னுடைய இந்த ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ எல்லாருமே ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ட்ரெண்டாகவும் மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாலே இது ப்ளஸ் தான். ஆனால் நீ டாக்டராக இருந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு இவங்க டாக்டருக்கான தொழிலுக்கான மரியாதையே பல பேரும் கொடுக்காம தவறாகவும் விமர்சனங்கள் செய்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். ட்ரெண்டுக்காக நிறைய பேர் என்ன வேணாலும் பண்ணுறாங்க, வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அவங்க பண்ணுறாங்க, ஓகே. இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக தான் இப்போ நம்ம பேச போகிறது. அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் அவங்கக்கிட்ட தான் போவேன், உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்னும் சொல்கிறீங்க. அவங்கள பற்றி தவறாகவும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்ட போவே போகாதீங்க, நானும் இவங்களை நம்பி போனேன், இவங்க சிரிப்பாலேயே வந்து ஆள் சேர்த்துட்ருக்காங்க, நிறைய காசு வந்து இவங்க வந்து வாங்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? நீங்களாம் விருப்பப்பட்டு தான் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிற டாக்டர்ஸ்லாம் வராதிங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்ககிட்டே போங்க. எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒரு சிலர்லாம் அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்கக்கிட்ட நம்ம போனால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டு நல்லாவே டீட்டெயில்டிங்காக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு டாக்டர்கிட்டயே நீங்கள் போவீங்க. அப்படி இருக்கும்போது சும்மா சோஷியல் மீடியாவில் வராங்க சிரிக்கிறாங்கன்றதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போக மாட்டீங்க. கரெக்டாக? அது கூட தெரியாமல் எதுக்கு ஒரு டாக்டரை ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறீங்க? இது ரொம்பவே தவறான செயல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போங்க, இல்லைனா போகாதீங்க. போகிறவங்களையும் போகாதீங்கன்னு சொல்லாதீங்க. இது அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அவங்க பார்த்துக்க போகிறாங்க. மணியாக இருந்தாலும் அவங்க கொடுத்துக்க போகிறாங்க. இந்த கமெண்ட் பண்ணுறவங்க யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீ என்ன அவங்கக்கிட்ட சப்போர்ட் பண்ணுறியா, நீ என்ன அவங்ககிட்ட பைசா வாங்கிட்டீங்கலாம் கேட்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒருத்தவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவங்கள பற்றி தவறாக பேசக்கூடாதுன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கும். அதே தான் இவங்களுக்கும். ஸோ அந்த வகையில் இவங்களையும் பல பேருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த வகையில் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற யாருமே முட்டாள் கிடையாது. அதனால் எல்லாருக்குமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாச்சு தெரியும். அதை நோக்கி பயணிச்சுட்டு போங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.